ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020ல வந்த தி ஹீஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் ராபரி த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா 2006ல அர்ஜென்டினா நாட்டுல பேங்கோ ரியோ அப்படின்ற ஒரு பேங்க்ல நடந்த கொள்ளை சம்பவத்தை மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சோ ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி இது. பொதுவாவே ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட திறமைகள்னு சொல்லி இருக்கும். அப்படி அவனுக்குள்ள இருக்கிற அந்த திறமையை எந்த வழியில யூஸ் பண்றான் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதோட பலன் அவன் தேர்ந்தெடுக்கிற அந்த பாதையை பொறுத்துதான் இருக்கும். நல்லதா அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கெட்டதா அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த படத்தோட ஹீரோவும் அவரோட திறமைய எந்த வழியில யூஸ் பண்ணாரு, அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. எப்படி இருக்குன்றத நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கோமா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோ காமிக்கிறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ பெர்னாண்டோ. இவரை பத்தி சொல்லணும்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்காப்பு கலையை பத்தி தெரிஞ்சவர், ரெண்டாவது நல்ல ஆர்டிஸ்டும் கூட. ஹீரோ ஒரு டாக்டர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் கத்துக்கிட்ட விஷயத்தையும் எனக்கு இருக்கிற திறமையையும் இயற்கைக்கு சாதகமா பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். நம்ம முன்னோர்கள் சொன்னது படி உண்மைங்கிறது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள நம்ப வைக்கிறது மட்டும் இல்ல, நம்ம மனசாட்சிக்கு உட்பட்டு நம்ம உண்மையா பேசணும், உண்மையா நடந்துக்கணும். அத நம்ம வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையே அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி, ஆல்ரெடி நம்ம ஹீரோ பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா, அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்லி அதான் ரெண்டு பேத்துக்கு எப்படி செய்யணும்ன்றத சொல்லி கொடுக்குற மாதிரி காமிச்சிட்டு அன்னைக்கு நைட் அவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ நல்லா மழை பெய்யுமா, அதனால ஒரு இடத்துல ஒதுங்கி நிப்போம்னு சொல்லி ஒதுங்கி நின்று தம் அடிச்சுப்பாரு. அந்த இடத்துல ஒரு காரும் கிராஸ் ஆகுமா, இதனால அந்த ரோட்ல இருக்கிற தண்ணி எல்லாம் அவர் மேல பட்டு அந்த தம்மு நனைஞ்சு போயிடும். இதுக்கு மேல என்ன அந்த தம்மை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்மையும் கீழே போட்டுருவாரா. கீழே விழுந்த அந்த தம்மும் தண்ணியோட கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்குமா. ஹீரோவும் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாரு. கடைசியில அந்த தம்மும் ஒரு ட்ரைனேஜுக்குள்ள விழுமா. இவரும் அதை பார்த்துட்டே நிமிந்து பாப்பாரா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேங்க் இருக்கும். எதையோ திங்க் பண்ணவரு அந்த ட்ரைனேஜ் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றத ட்ரைனேஜே ஃபாலோ பண்ணி போவாரா. கடைசியில அது ஒரு ஆத்துல போய் கலக்குற மாதிரி இருக்கும். அந்த ஆத்துக்குள்ளயும் இறங்கி அந்த ட்ரைனேஜோட வழி எங்க லிங்க் ஆகுது அப்படின்றத எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. கட் பண்ணா ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பாரு. அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு போல. அதுக்கு அவரும், நீ சொல்ற விஷயம் ரொம்ப ரிஸ்கா இருக்கு, அதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, அந்த எக்யூப்மெண்ட்ஸை ரெடி பண்றதுக்கு நிறைய பணமும் வேணும், அந்த அளவுக்கு என்கிட்ட பணமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோ ஸ்பான்சர் பண்றதுக்கு ஒரு ஃபவுண்டர் இருந்தா உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே சீன் கட் ஆகி மறுநாள் ஹீரோ இன்னொரு நபரை மீட் பண்ண போறாரு. இவரை நம்ம அங்கிள்னு வச்சுக்கலாம். அவர்கிட்டயும் ஏதோ ஒண்ணு சொல்ல, அவரும் என்கிட்ட பணம் இல்ல, நான் வேணா இன்னொரு ஆளை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு ஆளை ரெஃபர் பண்ண, கட் பண்ணா இன்னொரு நபரை காமிக்கிறாங்க. இவரை நம்ம பார்ட்னர்னு வச்சுக்கலாம். இவர் ஒரு ஆபீஸ்ல ஒரு லேடி கிட்ட என்னோட பணத்தை நீங்க வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பணத்தை கொடுக்க, அந்த லேடியும் பணத்தை வாங்கி உள்ள வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சலூன்ல போய் தன்னோட முடியை வெட்டிக்கிறாரு. அவருக்கு முடிய வெட்டி விடுற அந்த லேடி தான் இவரோட பொண்ணு. அவங்களும் அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட்னரும் அதை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராகவே வெட்டியிருக்க, நம்ம டின்னருக்கு எப்பதான் போறது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவரோட பொண்ணும் இன்னைக்கு நைட்டே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவரும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சரி இருந்தாலும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போவாரா. சரி ரொம்ப டீசென்டான ஆளு அப்படின்னு நம்ம நினைப்போம். பார்த்தா அன்னைக்கு நைட்டு அவரு காலையில ஒரு ஆபீஸ்ல பணத்தை கொடுத்தாரு இல்லையா, அந்த ஆபீஸ்க்கே திருப்தனமா உள்ள போய் அங்க இருந்த லாக்கர்ல இவர் வச்ச பணத்தோட ஆபீஸ்ல வச்சிருந்த பணத்தையும் எடுத்துக்கிறாரு. ஆக்சுவலா இவரோட வேலையே அதுதான். ஒரு ஆபீஸ்க்கா போய் அங்க லாக்கர் எப்படி இருக்கு, எந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து பணத்தை கொள்ளையடிக்கிறது தான் இவரோட வேலை. அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி கொள்ளையடிச்சுட்டு திரும்ப வரலாம்னு நினைக்கும் போது அந்த ஆபீஸோட கிளீனிங் பண்ற லேடியும் அங்கதான் இருப்பாங்களா. இதை பார்த்துட்டு இவரும் இப்படியே போனா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு ஃபைலை எடுத்து வச்சுட்டு திடீர்னு பார்த்தா பயந்துரும் இல்லையா, அந்த மாதிரி திடீர்னு பாக்குற மாதிரி பார்த்து பயந்து போய் ஆக்டிங்க போட அந்த லேடியும் பார்த்து பயந்துடுறாங்க. அந்த லேடி கிட்ட, நானே நேத்து தான் வேலைக்கு சேர்ந்தேன், ஒரு ஃபைலை தேடி வந்தேன், உனக்கு ஏதாவது ஃபைலை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி பிட்ட போட, அந்த லேடியும் நானே கிளீனிங் பண்ற வேலை தான் பாக்குறேன், எனக்கு ஃபைலை பத்தி எல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிமா நானும் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்த வேலையை கீழே இறங்கி வந்துடுறாரு. இவரை ஃபாலோ பண்ணியே ஹீரோவும் வருவாரு. அங்கிள் தான் ஹீரோவை இவரை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாரு. அதே மாதிரி ஹீரோவும் இவரை ஃபாலோ பண்ணியே வருவாரா. ஒரு இடத்துல அவரு பாருக்குள்ள போற மாதிரி இருக்கும். இவரும் எப்படி போய் பேசுறதுன்னு தெரியாம போன்ல அவரோட நம்பருக்கு கால் பண்ணி, அங்கிள் தான் உங்களை மீட் பண்ண சொன்னாரு, உங்ககிட்ட எப்படி வந்து பேசுறதுன்னு தெரியல, அதனால நீங்க நாளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் பார்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ சொல்லிட்டு இருப்பாரா. அந்த இடத்துல அங்கிள் இது எதுவுமே தெரியாததுனால ஹீரோவை அடிச்சு, எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ற, இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணேன்னா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்ப, ஹீரோவும் அடியே வாங்கிட்டு ஒண்ணுமே பேசாம அமைதியா இருப்பாரு. அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி அதுக்கப்புறம் பார்ட்னர் அவரோட வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு வந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் ஒவ்வொன்னா கேட்டுட்டு இருப்பாரா. அதுல அங்கிள் ஒரு மெசேஜ் சொல்லிருப்பாரு, ஹீரோ உன்னைய பாக்குறதுக்காண்டி வருவா, நான் தான் அவன்கிட்ட உன்னோட நம்பர் கொடுத்தேன், அவன் ஒரு விஷயம் சொல்றான், அது என்னன்னு மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மெசேஜ்ல. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அனுப்பின மெசேஜ் வரும். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்தாருல, அது எதுக்காகன்றது புரிய வந்திருக்கும். அப்படியே மறுநாள் ஹீரோ சொன்ன இடத்துக்கு போய், சாரிப்பா நீ யாருன்னு தெரியாம கை வச்சிட்டேன், என்ன விஷயம், அங்கிள் எதுக்காக என்ன பார்க்க சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோவும் அவங்க கிட்ட திறமை நிறைய இருக்கு, உங்களோட ஐடியாவும் நல்லா இருக்கு, நீங்க நிறைய தடவை ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் என்னன்னா பணத்தை நீங்க கம்மியா கொள்ளையடிச்சிட்டீங்க, அதுதான் ரீசன், என்கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு, ஒரே கொள்ள நம்ம நிறைய பணம் இதுல பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அவரோட ஐடியாவை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதன்படி பொதுவா ஒரு பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பணம் சேர்ந்துருச்சுன்னா அந்த பேங்க்குள்ளே ஒரு சேஃப்டியான லாக்கரை வச்சு அதுல சேஃப்டி பண்ணுவாங்க. டெய்லி அதோட டிரான்சாக்சன் எல்லாத்தையும் முடிச்சு கணக்கு பண்ணி சேஃப்டியான லாக்கருக்குள்ள போயிடும். அதே மாதிரி பணத்தை எடுக்கிறதுக்கும் டெய்லி அந்த லாக்கரை ஓப்பனும் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேங்கோட வாசலுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனேஜ் குழி இருந்தது இல்லையா, அங்க வந்து அளவெடுக்கிற டேப்பா அந்த குழி வழியா உள்ள விட்டு கீழே ட்ரைனேஜ் வழியா பார்க்கும்போது அதோட அளவு 41 மீட்டர்னு காமிக்கும். அப்பனா பேங்குக்கும் அந்த ட்ரைனேஜ் குழிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 41 மீட்டர் அப்படின்றத நோட் பண்ணி அது எந்த இடத்துக்கிட்ட வருது அப்படின்றதையும் மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. கூட இருந்த பார்ட்னரும் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ட்ரைனேஜுக்குள்ள மழை வர சமயத்துல தண்ணி நிறைய வந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் நம்ம கிளைமேட்டை கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம பேங்குக்குள்ள போறதுக்கு உண்டான பிளானை ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு பார்ட்னரும் சரி ஓகே ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி அன்னைக்கு நைட்டு தான் அவரோட பொண்ணு டின்னருக்கு கூப்பிட்டு இருந்திருப்பாங்களா. வழக்கம் போல இவரும் லேட்டா போக இதனால அவங்க கோச்சுக்கிறாங்க. பார்ட்னரோட பொண்ணுக்கு அப்பா எந்த மாதிரி வேலை செய்யறாரு அப்படின்றது தெரியும்ன்றதுனால வழக்கம் போல பார்ட்னரும் லேட்டா போக பொண்ணு இதனால நீங்க எப்பவுமே இப்படித்தானே எப்பதான் திருந்த போறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோச்சிட்டு போய் படுத்துக்கிறாங்க. இதை காமிச்சிட்டே அந்த சீன் கட் ஆகி அதுக்கப்புறம் அங்கிளும் பார்ட்னரும் ஹீரோ கிட்ட பேங்குக்குள்ள போறதுக்கு அங்க ஏகப்பட்ட சென்சார்ஸ் அது இதுன்னு இருக்கும், அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் ஆல்ரெடி நான் இதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன், இங்க இருக்கிற இதே சென்சார் தான் பேங்க்ல யூஸ் பண்றாங்க, இதை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு நான் ஒரு சூட்டை ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்டை போட்டு வந்து நிப்பாரா. இதை பார்த்துட்டு பார்ட்னர் அங்கிள் கிட்ட இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ, தேவையில்லாம என்னை இவங்கிட்ட கோர்த்து விட்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அங்கிளும் இல்ல இவனோட ஐடியா நல்லா இருக்கு, ஒரு தடவை நம்ம ட்ரை தான் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி மறுநாள் பேங்குக்குள்ள போறதுக்கு உண்டான பிளான பண்ணணும் இல்லையா, அதுக்காக பேங்க் எப்படி இருக்குன்ற அமைப்பை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காண்டி ஹீரோ ஒரு கேமராவை எடுத்துட்டு பேங்கோட பார்க்கிங் லாட்டு என்ட்ரன்ஸ் அப்புறம் அந்த பேங்குக்குள்ள என்னென்ன பக்கம் எந்தெந்த ரூம் இருக்கு எந்தெந்த சைடு சிசிடிவி கேமரா இருக்கு இது எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாத மாதிரி போட்டோவா எடுத்து வச்சுக்கிறாரு. இருந்தாலும் செக்யூரிட்டி கார்டுக்கு இவர் மேல சந்தேகம் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இவரை தனியா கூட்டிட்டு போய் உங்களை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்களா. அப்படி போற வழியிலையும் எந்தெந்த சைடு என்ன ரூம் இருக்கு அந்த லாக்கர் ரூம் எங்க இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்காரு. அங்க போய் இவர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கல, உங்களை நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் அவரோட கேமரால இருந்த மெமரி கார்டை இவங்க கீழே வர்ற கேப்ல கையில மாத்தி தெரியாம ஒளிச்சு வச்சுக்கிறாரு. இதை காமிச்சிட்டே என்ன சார் என்ன போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நானு ஒரு ஆர்டிஸ்ட் என்ன போய் இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுக்க இதை காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி அன்னைக்கு நைட்டு அந்த பேங்கோட அமைப்பை ஒரு டிராயிங்கா வரைஞ்சு காமிச்சு தன்னோட டீம் அதாவது பார்ட்னர் ஹீரோ அங்கிள் ஹீரோட ஃப்ரெண்டு மெக்கானிக் இவங்க கிட்ட அந்த டிராயிங்கை காமிச்சு என்னென்ன ரூம் இருக்கு சிசிடிவி கேமரா எங்க இருக்கு லாக்கர் ரூம் எங்க இருக்கு இது எல்லாத்தையும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம பேங்குக்குள்ள போறதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் ஹீரோவை ஒரு ரூம்ல வச்சு செக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ரூம் சின்னதுங்கிறதுனால நம்ம அதன் வழியா பேங்குக்குள்ள போய்க்கலாம், அதுக்கு 18 மீட்டர் அளவுக்கு நம்ம ஓட்ட போடணும், அப்போ நம்ம பேங்குக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்குக்கும் அந்த ட்ரைனேஜுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக மறுநாள் அங்கிள் கையில ஒரு சைக்கிளை கொடுத்து அந்த ட்ரைனேஜ்ல இருந்து பேங்குக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை அளந்து பாத்துக்கிறாங்க. அதுக்கு மறுநாள் ஹீரோவும் பார்ட்னரும் ட்ரைனேஜ்ல இருக்கிற சைடு செவத்துல 18 மீட்டர் அளவுக்கு ஓட்டையை போட்டு பேங்க் வரைக்கும் ட்ரையாங்கிள் ஷேப்ல அந்த ரூமை ரீச் பண்றதுக்கு நம்மளே ஒரு பாதையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்ட்னர் கூட அந்த மெக்கானிக்கும் சேர்ந்து ட்ரைனேஜ்ல இருக்கிற அந்த சைடு செவத்துல ஓட்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பார்ட்னரும் இது எல்லாமே ஓகே தான், பேங்குக்குள்ள இருக்கிற லாக்கர் ஓபன் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோவும் அதுக்கும் ஒரு வழி இருக்கு, அந்த பேங்க்ல நம்மளும் ஒரு சேஃப்டி லாக்கரை ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்கோட இன்னொரு பிரான்ச்ல பார்ட்னரை வச்சு ஒரு சேஃப்டி லாக்கரை ஓபன் பண்றாங்க. அதன் மூலமா அந்த லாக்கர் எந்த அமைப்புல இருக்கு எந்த மாதிரி பூட்டா அவங்க ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த பிளானை செயல்படுத்துறதுக்கு உங்களோட டீம்ல இன்னும் ஆட்கள் தேவைப்படுது, அதுக்காக ஒரு டிரைவரையும் அந்த டிரைவரை வச்சு ஒரு வண்டியை ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் தேவைப்படுது அப்படின்றதுக்காண்டி ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த இடத்துல பார்ட்னர் இந்த வண்டியை பார்த்தாலே நம்ம மேல சந்தேகம் வந்து போலீஸ் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படிப்பட்ட வண்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. கரெக்டா அவர் சொல்லி முடிக்க அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துருது. இவங்களோட வண்டி அந்த இடத்துல ரொம்ப நேரமா நிக்கிறதுனால அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஓல்டு லேடி தான் போலீஸ்க்கு தகவலை சொல்லியிருப்பாங்க. போலீஸும் வந்து இவங்க கிட்ட என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க, இவரை நம்ம ஹஸ்பண்ட்னே வச்சுக்கலாம். அவர் வந்துட்டு எங்களை பிக்கப் பண்றதுக்காண்டி தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல போலீஸும் ஓகே சொல்லிட்டு அவங்க அந்த சைடு போக இந்த சைடு நம்ம டீமும் அவங்களோட இடத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துல ஹீரோவும் பார்ட்னரும் இந்த ஹஸ்பண்ட ஒரு மாதிரி இழுக்கு விட அந்த ஹஸ்பண்ட் எதுக்காக என்னையே பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் உன்னோட வைஃப் இங்க என்ன பண்றா அவளுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹஸ்பண்டும் அவளை விட்டுட்டு நானு எந்த வேலையும் செய்ய மாட்டேன், அவ எனக்கு துரோகம் பண்றவ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் பார்ட்னரும் இது எங்க கொண்டு போய் முடிய போகுதோ அப்படின்ற மாதிரி லுக்க விட்டுட்டு அந்த சீன் கட் ஆகி அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ட்ரைனேஜ்ல இருக்கிற சைடு செவத்துல ஓட்ட போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேங்கோட செவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இவங்க போட்டுட்டு இருக்கும் போதே மண்ணு சரிய ஆரம்பிச்சிருது. இதை பார்த்துட்டு பார்ட்னர் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறோம், இதுக்கப்புறம் நானே இதுல பணத்தை போட்டு வேஸ்ட் பண்றதுக்கு நான் விரும்பல, என்னை ஆள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டென்ஷன்ல அங்க இருந்து கிளம்ப அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் மொட்டை மாடியில படுத்துட்டே வானத்தை பார்த்து பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஏதோ ஒரு ஐடியா வர உடனே பார்ட்னரை பாக்குறதுக்காண்டி போறாரு. அங்க போய்
பார்ட்னர் கிட்ட நான் புதுசா ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி மெஷர் எல்லாமே அதிகமாவே இருக்கும். பேங்க் மூடி இருக்கும் போது வேற மாதிரி சேஃப்டி இருக்கும், பேங்க் திறந்திருந்தா வேற மாதிரி சேஃப்டி இருக்கும். அதனால பேங்க் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஓட்ட போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அலர் அடிச்சு அது போலீஸ்க்கு தகவல் போயிடும். அதுவே நம்ம பேங்க் திறந்திருக்கும் போது உள்ள போனோம் அப்படின்னா அதோட சேஃப்டி கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 டீமா பிரிஞ்சு பேங்கோட வாசல் வழியா உள்ள போய் பணத்தை கொள்ளைய அடிச்சுட்டு ட்ரைனேஜ் வழியா நம்ம உருவாக்கி வச்சிருக்க பாதை வழியா எஸ்கேப் ஆயிடலாம். இது பேங்குக்குள்ள இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. போலீஸை பொறுத்த வரைக்கும் வாசல் வழியா வெளியில வரும்போது நம்மள பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளானிங்ல இருப்பாங்க. ஆனா நம்மளும் ட்ரைனேஜ் வழியா எஸ்கேப் ஆயிரும். இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கு மீறி கீழே அலாரம் அடிச்சாலும் கேஷியர் கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்க தான் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைப்பாங்க. கீழே ஓட்ட போட்ட விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம பேங்குக்குள்ள வாசல் வழியா போறோம், ட்ரைனேஜ் வழியா எஸ்கேப் ஆகுறோம். போறதுக்கு ஒரு வழி, திரும்ப வர்றதுக்குன்னு இன்னொரு வழியை யூஸ் பண்ணும்போது பேங்க்ல இருக்கிறவங்களுக்கும் போலீஸ்க்கும் இந்த விஷயம் தெரியாததுனால நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பார்ட்னரும் குஷி ஆயிட்டே ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அடுத்த சீனே இவங்க பேங்குக்குள்ள போறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன்படி பேங்க கொள்ளையடிக்கிற நாளும் வருது. முதல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு மெக்கானிக் ட்ரைனேஜ் வழியா உள்ள போறாரு. இந்த சைடு ஹீரோ அந்த ஹஸ்பண்டும் பேங்கோட வாசல் வழியா போறாங்க. பார்ட்னரும் அங்கிளும் பேங்கோட பார்க்கிங் லாட் வழியா உள்ள போறாங்க. இவங்க எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறம் சிசிடிவி கேமரா இல்லாத இடமா பார்த்து அவங்களோட கெட்டப்ப மாத்தி மாஸ்கையும் போட்டு கையில கன்னோட எல்லாத்தையும் மிரட்ட எல்லாரும் பயந்து போயிருப்பாங்களா. அவங்க எல்லாத்தையும் தரையில படுக்க வச்சுட்டு பார்ட்னர் கேஷியர் கிட்ட ஒரு பெட்டியை கொடுத்து இது ஃபுல்லா பணத்தை நிரப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது இந்த சைடு செக்யூரிட்டி கார்டு இது எல்லாத்தையும் கேமரா வழியா பார்த்துட்டு போலீஸ்க்கு அலர்ட்ட கொடுத்துறாரு. இதனால கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போலீஸும் வர, இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம டீமும் அந்த செக்யூரிட்டி கார்டை அந்த ரூமை விட்டு வெளியில வர சொல்லி அவர்கிட்ட இருந்த மொபைல் போனை வாங்கிட்டு அந்த பேங்கோட வாசல்ல கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த கேஸ்க்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருப்பார் இல்லையா, அவர் வந்து இந்த செக்யூரிட்டி கார்டை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரை நம்ம சீஃப்னே வச்சுக்கலாம். செக்யூரிட்டி கார்டு சீஃப் கிட்ட உள்ள 4 பேர் இருக்காங்க, கையில கன்னு வச்சிருக்காங்க, என்னைய வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்த மொபைல் போனை அவங்க வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்ல, இந்த சைடு ஹீரோவும் அவரோட டீமும் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த பில்டிங்கோட மொத்த கண்ட்ரோலையும் இவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொன்னார் இல்லையா, அந்த ரூமுக்கு போய் அங்க இருந்த கபோல நாட்டும் போது அங்க இருந்த செவத்தை ஓட்டையை போட்டு அதன் வழியா மெக்கானிக்கும் அந்த பேங்குக்குள்ள வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த லாக்கரை எப்படி ஓபன் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதுக்காக பிளாஷ்பேக்ல மெக்கானிக் இதுக்காக ஒரு மிஷினை ரெடி பண்ற மாதிரியும் அந்த மிஷின் ஒரு லாக்கரை ஓபன் பண்றதுக்கு 7 செகண்ட் ஆகும் அப்படின்றதையும் கால்குலேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத காமிச்சிட்டு இந்த சைடு பேங்குக்குள்ள ஒவ்வொரு லாக்கரா ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை காமிச்சிட்டு வெளியில செக்யூரிட்டி சொன்ன தகவலை வச்சு பேங்குக்குள்ள கால் பண்ணா அந்த சைடு அட்டன் பண்றது பார்ட்னர். இப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. அதுல ஹீரோ பார்ட்னர் கிட்ட இந்த மாதிரி நாளைக்கு பேங்குக்குள்ள போனதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட நெகோசியேஷன் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும், அந்த மாதிரி டைம்ல நீங்க தான் போலீஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கையும் கொடுத்து இந்த புக்கை படிச்சு நீங்க ப்ரிப்பேரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்ட்னரும் அதை வாங்கிட்டு அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்த்துட்டு பார்ட்னர் அந்த சீஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சீலிங்ல சில போலீஸ் எல்லாம் ஏறி இருப்பாங்களா, இதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல சீலிங்ல இருக்கிற போலீஸ் எல்லாம் கீழே இறங்க சொல்லுங்க, இல்லைன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் நானும் ஒவ்வொரு ஆளா கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருந்த போலீஸும் கீழே இறங்கிடுறாங்க. இத பார்ட்னர் கண்ணாடி வழியா பார்த்துட்டு சீக்கிரமா எங்களோட வேலையை முடிச்சுட்டு நாங்க கிளம்பிடுவோம், அதனால நீங்க ஏதாவது முயற்சி பண்றோம்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா எதுவும் செய்யாதீங்க, சீக்கிரமா உங்களோட ஐஜியை வர சொல்லுங்க, நானு அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, இந்த சைடு சீஃப் அந்த கேப்டனும் பேங்கோட அமைப்பு இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க பிடிச்சு வச்சிருந்த பிணை கைதியை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது, அதனால உள்ள போறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம், முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட பேசி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சைடு பார்ட்னருக்கு கால் பண்ணி ஐஜி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க உள்ள இருந்து யாராவது ஒருத்தரை வெளியே அனுப்பி வைங்க, மக்களும் அப்பதான் எங்களை நம்புவாங்க, நம்ம எதா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல பார்ட்னரும் பேங்குக்குள்ள ஒரு நபரு பயந்துட்டே எனக்கு அடிக்கடி பாத்ரூம் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்ட்னர் அந்த நபரை வெளியே அனுப்பி வச்சிட்டாரு. வெளியில வந்த அந்த நபர் கிட்ட அந்த சீஃபும் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கையில என்னென்ன வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் கேட்க, ஆனா அவரோ பயந்துட்டே பேண்ட்லே பாத்ரூம் போயிடுறாரு. இதை பார்த்துட்டே சீஃப் திரும்பவும் பார்ட்னர் கால் பண்ணி நல்ல ஆளை வெளியே அனுப்பி வச்சிருக்க, இவங்கிட்ட இருந்து ஒரு தகவலை வாங்க முடியாது, நீங்க பேங்க்ல திருட முயற்சி பண்ணதுனால சட்டம் உங்களுக்கு எதிராக தான் செயல்படும், இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது வரைக்கும் மக்களை நீங்க தாக்காததுனால உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாயரை வச்சு அதுல ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு நீங்க பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்ல, அதுக்கு பார்ட்னரும் எனக்கு ஜெயிலுக்கு போறதுக்குலாம் விருப்பம் இல்ல, இருந்தாலும் திரும்ப நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, ஆக்சுவலா இவங்களோட பிளான் என்னன்னா அந்த லாக்கர்ல இருக்கிற எல்லா பொருளையும் எடுக்கணும்ன்றதுக்காண்டி இவங்களுக்கு டைம் நிறைய தேவைப்படும், சோ அதுக்காக பார்ட்னரை வச்சு போலீஸ் கிட்ட பேசுறது மூலமா நேரத்தை கடத்த முடியும், சோ அதுக்காக தான் பார்ட்னரை வச்சு இவங்க எந்த அளவுக்கு நேரத்தை கடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நேரத்தை கடத்திட்டு இருக்காங்க. ஒரு சைடு அந்த பேங்க்ல இருக்கிற எல்லா லாக்கரையும் ஓபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஒரு வயசான லேடி வச்சிருந்த போன் ரிங் ஆயிட்டே இருக்குமா, யாரோட போன் அடிக்கடி ரிங் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ட்னர் கேட்க, அதுக்கு அந்த லேடியும் என்னோட தான், எனக்கு இன்னைக்கு பர்த்டேன்றதுனால எனக்கு விஷ் பண்றதுக்காண்டி கால் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல பார்ட்னரும் உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா, சரி வாங்க செலிப்ரேஷன்
ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா செலிப்ரேட்டும் பண்ணி வெளியில அனுப்பி வச்சிடறாங்க. இதை பார்த்த சீஃபும் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, முடிஞ்சா நீங்க சரண்டர் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு பார்ட்னரும் சரிப்பா நீ சொல்றது சரிதான், இதுக்கப்புறம் என்னால ஜெயிலுக்கு எல்லாம் போக முடியாது, ஐஜியை சீக்கிரமா வர சொல்லுங்க, அவரு உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற உத்தரவாதம் கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் நான் சரண்டர் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு சீஃபும் நீங்க சொன்னது மாதிரியே நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, இந்த சைடு பார்ட்னர் சொன்னதெல்லாம் நம்புறாங்கப்பா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷனோட அந்த சீன் கட் ஆகி கொஞ்ச நேரத்துல ஐஜி வந்துட்டு பார்ட்னர் கூட பேசுவாரா. ஐஜி பேசுறத பார்த்துட்டு பார்ட்னர் நீயா வந்திருக்க, நீயும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நானு சரண்டர் ஆகுறேன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன், லாஸ்டா திருட்டுன இடத்துல உன்னைய நம்பி நான் சரண்டர் ஆனதுக்கு ஜெயில என்னை வச்சு செஞ்சுட்டாங்க, இதுக்கப்புறம் உன் பேச்சை நம்பி நானு சரண்டர் ஆக விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல சீஃப் உங்க லாயரோட நம்பர் கொடுங்க, அவர் மூலமா பேசுவோம் அப்படின்ற மாதிரி நம்பர் கேட்க, அந்த இடத்துல பார்ட்னர் பேங்குக்குள்ள இருந்த ஒரு செல்போன் நம்பர் கொடுத்து இதுதான் என்னோட லாயர் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. இந்த சைடு லாக்கர் ஓபன் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் அந்த மிஷின் ஆன்ல இருந்ததுனால சூடாகி ஒர்க் ஆகாம போயிரும், அதுக்காக கொஞ்ச நேரம் கேப் விட்டு திரும்பவும் ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை காமிச்சிட்டு இந்த சைடு சீஃப் லாயருக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு பார்ட்னரோட நம்பர் கொடுத்துருப்பாரு, அந்த நம்பருக்கு கால் பண்ணா அந்த சைடு திரும்ப பார்ட்னர் தான் அட்டன் பண்ணுவாரு. அவரும் கொஞ்ச நேரம் அந்த லாயர் மாதிரியே பேசி பில்டப் கொடுக்க, இந்த சைடு போலீஸ் நிலைமை கொஞ்சம் சீரியஸா இருக்கு, அவங்க சரண்டர் ஆகுறேன்னு சொல்றாங்க, நீங்க வந்து கொஞ்சம் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு பார்ட்னரும் சரி நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், உங்களோட அட்ரஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ண, இந்த சைடு அந்த மிஷினை திரும்பவும் மக்கர் பண்ணுது. அதே நேரத்துல இவங்க குறிச்சு வச்ச டைமும் ஆயிருதா, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு தான் ஆபத்து, உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துல ஹீரோவும் சரி நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பணத்தை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்களா. இந்த சைடு பார்ட்னர் அந்த சீஃப்க்கு கால் பண்ணி லாயர் கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு சீஃபும் நாங்க பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு போலீஸ் கிட்ட அந்த லாயருக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்ட்னர் பேசிட்டு இருக்க வழியாவே அந்த போன் ரிங் ஆறது கேக்குமா. இதுல சீஃபுக்கு சந்தேகம் வந்துருது, இவ்வளவு நேரம் பார்ட்னர் டைமை கடத்தணும்ன்றதுக்காண்டி நம்ம கிட்ட இப்படி பிளே பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே இந்த சைடு அந்த ஓட்ட வழியா எல்லாரும் ட்ரைனேஜுக்கு போய் பண மூட்டையை எடுத்து சேஃப்டி பண்ற மாதிரி காமிச்சிட்டு, இந்த சைடு சீஃப்க்கு இவங்க மேல ஆல்ரெடி சந்தேகம் வந்து கேப்டன் கிட்ட இவங்க வேணுக்குன்னே டயத்தை வேஸ்ட் பண்றாங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு கேப்டன் எதா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம், உள்ள போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அந்த இடத்துல அந்த பேங்கோட மேனேஜர் வருவாரு, அவர்கிட்ட சீஃப் பேங்குக்குள்ள இருந்து வெளியில போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவரும் பேங்கோட என்ட்ரன்ஸ் பார்க்கிங் லாட் இதை தவிர வேற எந்த வழியும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு பேங்குக்குள்ள இவங்க எல்லாரும் அந்த பண மூட்டையை பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைடு சீஃப்க்கு ஏதோ சந்தேகம் வந்து பார்ட்னர் கிட்ட இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணும்போது அது நாட் ரீச்சபிள்னு வரும். இவரும் சந்தேகப்பட்டுட்டு அந்த பேங்க் கிட்ட போகும்போது அவனுக்குள்ள ட்ரைனேஜ் இருக்கிறத பார்த்துட்டு இது வழியா ஏதாவது எஸ்கேப் ஆயிருப்பாங்களா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த சைடு அந்த பண மூட்டை எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு ஹீரோ ஒரு இடத்துல துணியை விரிச்சு அவங்க கொண்டு வந்த வெப்பன் எல்லாத்தையும் வரிசையா அடுக்கி வைக்கிறாரு. அப்ப ஒரு பிளாஷ்பேக் வருது, இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வெப்பன்ஸ் தேவைப்படும், அதே சமயத்துல நம்ம யாரையும் தாக்க கூடாது, மக்களும் நம்மளை பார்த்து பயப்படணும், அதுக்காக டம்மியா நம்ம வெப்பனை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்பனை ரெடி பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க கொண்டு வந்த வெப்பன் எல்லாமே பொம்மை துப்பாக்கி. இது எல்லாத்தையும் ஹீரோ திங்க் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு வாசகத்தை எழுதி வைக்கிற மாதிரி காமிச்சிட்டு, இந்த சைடு பார்ட்னர் பிடிச்சு வச்சிருந்த பிணை கைதிகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு யாரும் இந்த இடத்த விட்டு அசையக்கூடாது, கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை லாக் பண்ணிட்டு, இந்த சைடு வர கொஞ்ச நேரத்துல உள்ள இருந்தவங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போனை எடுத்து வெளியில தான் அவங்க சொந்தக்காரங்களும் அனுப்பாங்களா அவங்களுக்கு கால் பண்ண, இந்த சைடு சீஃப்க்கு சந்தேகம் வந்து கேப்டன் கிட்ட நம்ம உள்ள போகலாம், உள்ள யாருமே இல்லைன்னு எனக்கு தோணுது, ஏன்னா போனுக்கு ட்ரை பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது, ஒருவேளை அவங்க ட்ரைனேஜ் வழியா கூட எஸ்கேப் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில இருக்கிறவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு சீஃப் கேப்டனை பார்த்து மறைக்க, அந்த இடத்துல கேப்டனும் உள்ள போறதுக்கு டீமை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு டீம் அந்த ஆத்து வழியா உள்ள போற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு பேங்கோட வாசல் வழியா இன்னொரு டீம் உள்ள நுழைறாங்க. இந்த கேப்ல ஹீரோவும் பார்ட்னரும் அந்த ரூம்ல ஓட்டையை போட்டதுனால அந்த இடத்துல மண்ணெல்லாம் செதறி கிடக்குமா, அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அந்த ஓட்டைக்குள்ள போய் அந்த செவத்துக்கிட்ட ஒரு கபோர்டே வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கபோர்டையும் பழையபடி நகர்த்தி வச்சுட்டு அந்த ஓட்டை வழியா இவங்களுக்கு கீழே வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக், இவங்க அடிச்ச பணத்தை இவங்க வந்த பாதையிலே கொண்டு போக முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போலீஸ் வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை ஹீரோ ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு நம்ம இந்த வழியா போனோம்னா கண்டிப்பா மாட்டிப்போம், அதுக்காக நம்ம வேற ஒரு பாதை வழியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு போட்டையும் ரெடி பண்ணி இவங்க ஓட்டை போட்டாங்களே அந்த இடத்துல ஒரு தடுப்பையும் உருவாக்கிட்டு அந்த போட்டை வச்சு வேற ஒரு பாதையில அவங்க போறாங்க. இதை காமிச்சுக்கிட்டே இந்த சைடு சீஃபும் அவங்க ஆளுங்களும் அந்த ரூமுக்கு வந்து செக் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல எதுவுமே தெரியாது, இவங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுதான் போயிருப்பாங்க. இருந்தாலும் அந்த ரூமோட வாசல்ல கால் தடம் மண்ணுல பட்ட மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு சீஃப்க்கு சந்தேகம் வந்து அந்த கபோர்டை நகர்த்தும் போது அந்த சைடு ஓட்டை இருக்கிறதோட அதுல ஒரு பாமையும் கட்டி வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த சைடு நம்ம ஆளுங்க கொண்டு வந்த போட்டும் ஸ்டார்ட் ஆக ஒரு வழியா அங்க இருந்து அவங்க கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு சீஃப்க்கு ஹெட்போன் மூலமா இவங்க கொண்டு வந்த வெப்பன் எல்லாமே டம்மியான வெப்பன், எதுவுமே உண்மையான வெப்பன் இல்ல அப்படின்ற மாதிரி தகவல் வர அந்த இடத்துல சீஃபும் அந்த பாமை பிச்சு எரிஞ்சிட்டு அவரும் அந்த ஓட்ட வழியா வர்ற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு நம்ம ஆளுங்க அந்த டிரைவரை செட் பண்ணியிருந்தாங்களே அந்த டிரைவர் வண்டியை வச்சுட்டு ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஒரு ட்ரைனேஜ் இருக்குமா, அதன் வழியா ஹீரோ மேல இருக்கிற டிரைவருக்கு கால்
கால் பண்ணும்போது அவரும் வண்டிக்குள்ள போய் ஒரு இடத்துல வண்டியில இருந்து ஒரு டோர் ஓபன் பண்ணா அது நேரா ட்ரைனேஜ் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ட்ரைனேஜ் ஓபன் பண்ணும்போது அதன் வழியா ஹீரோ மத்த ஆட்களும் உள்ள வந்து அவங்க கொண்டு வந்த பணத்தையும் அது வழியா ஏத்திக்கிறாங்க. இந்த சைடு சீஃபும் இவங்க ஓட்ட போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களே அந்த இடத்துக்கு வர அதே டைமுக்கு ஆத்து வழியா ஒரு டீம் உள்ள வந்தாங்க இல்லையா, அவங்களும் வந்து சேர்றாங்க. இதை பார்த்துக்கிட்டு சீஃப் இதுக்கப்புறம் அவங்கள பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட இதை காமிச்சுட்டு அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு நம்ம ஆளுங்களும் பணத்தை எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டு கிளம்பலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் வர மாதிரி இருக்குமா, இவங்களும் ஒரு செகண்ட் பயந்துறாங்க. பார்த்தா வந்த போலீஸ் வண்டி இவங்களை கிராஸ் பண்ணி போயிருது. இவங்களும் அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போனா இவங்க இருக்கிற இடத்துல இருந்து பேங்க்குக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த 17 கிலோமீட்டர் அவங்க அண்டர் கிரவுண்ட்ல போட் வழியா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு பேங்க்குள்ள ஹீரோ வெப்பனை ஒரு இடத்துல அடுக்கி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு வாசகம் எழுதி வச்சிருப்பாரு இல்லையா, அந்த வாசகம் என்னன்னா பேங்க்குள்ள நாங்க பணத்தை எடுக்கதான் வந்தோம், யாரையும் காயப்படுத்துறதுக்காண்டி வரல அப்படின்ற மாதிரி அந்த வாசகத்துல இருக்கும். இதை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் ஷாக்காக இந்த சைடு நம்ம டீம் மொத்தமும் அடிச்ச பணம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல முடிச்சு வச்சு நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல குஷியா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இவங்க இதுக்காக யூஸ் பண்ணாங்களே அந்த வண்டியை ஒரு இடத்துல கொளுத்தி விட்டுட்டு இவங்களோட பங்கை பிரிச்சுட்டு அவங்க பாதையில அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சுட்டு இந்த படத்தை முடிச்சிடுவாங்கன்னு நினைச்சா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். இவங்களோட டீம்ல ஒரு ஹஸ்பண்டும் ஒரு ஒய்ஃபும் இருந்தாங்க இல்லையா, அந்த ஹஸ்பண்ட் பணம் நிறைய இருக்கு அப்படின்றதுனால இன்னொரு பொண்ணு கூட ஒரு அஃபேர் வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்துட்டு அவரோட ஒய்ஃப் சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னோட வீட்டுக்காரு என்னை கொடுமைப்படுத்தாரு, இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு, அவர்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கிறது காரணம் இவங்க எல்லாரும் சேர்ந்து பேங்க கொள்ளையடிச்சாங்க அப்படின்ற எல்லா தகவலையும் சொல்ல இதனால போலீஸ் அந்த ஹஸ்பண்ட கொக்கி போட்டு பிடிக்க இவரை தொடர்ந்து அந்த டிரைவர் அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக் அதுக்கப்புறம் பார்ட்னர் எல்லாத்தையும் பிடிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் டிராவல் மாதிரி ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் அவருக்கு தெரிய வருது. ஒரு இடத்துல அவர் டென்ட் போட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கும் போலீஸ்காரங்க வந்து இவரை செக் பண்ணும்போது ஹீரோவாவே அந்த போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறாரு. கட் பண்ணா ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த சீன் இங்க வந்து கனெக்ட் ஆகுது. ஹீரோ டாக்டர் கிட்ட இந்த வருஷத்துல மிகப்பெரிய ராபரி பண்ணது நாங்க தான், திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க பண்ண போறது இல்ல, இதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே திருந்தி வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஜெயில இருந்து வெளியில வரும்போது அந்த இடத்துல பார்ட்னர் தான் இவரை பிக்கப் பண்றதுக்காண்டி வராரு. 2 பேர் சேர்ந்து கார்ல போகும்போது இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணாம நம்ம நல்லவங்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட கதை நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரியே உண்மையிலேயே நடந்த சம்பவம். இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்தோட முடிவுல ஒரு வீடியோ ஃபுட்டேஜா நமக்கு போட்டு காமிக்கிறாங்க. அவங்க பேங்குக்குள்ள ஓட்ட போட்டு உள்ள வந்தது இதுல 5 பேர் மொத்தம் 5 பேர் இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு தனித்தனியா தண்டனையும் கிடைச்சிருக்கு. இந்த பேங்கோட ராபரியில அவங்க யாரையும் காயப்படுத்தாம பொம்மை துப்பாக்கியை வச்சு அவங்க கொள்ளையடிச்சதுனால அந்த கொள்ளை சம்பவம் மட்டும் தான் இவங்களோட தப்பு கணக்குல வந்து சேர்ந்திருக்கு. அதன் அடிப்படையிலையும் இதுக்கு முன்னாடி அவங்க தனித்தனியா தப்பு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த தப்போட அடிப்படையிலையும் அவங்களுக்கு வேற வேற விதமா தண்டனை கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ரிலீஸும் ஆயிருக்காங்க. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை உண்மையிலே நடந்த சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்றதுனாலதான் இந்த படத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். சோ நான் சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடிவாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை பை, see you.